Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை மாற்ற உத்தரவிட கோரிய மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். ஆளுநரை நீக்க வேண்டும் என்ற இந்த மனுவை ஏற்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை மாற்ற உத்தரவிட கோரி மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். விரிவான விவரம் என்ன? தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியை நீக்க கோரி வழக்கறிஞர் ஜெயசுகின் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் தமிழகத்தினுடைய நலனுக்காக ஆளுநர் செயல்படுவதாகவும் அந்த மனுவில் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வில் இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஏற்கனவே ஆளுநர் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அது தொடர்பாக உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்தி வருகிறது. எனவே இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என கூறி மனுவை ஏற்க மறுத்து தள்ளுபடி செய்தனர். மேலும் மனுவில் வைத்திருக்கும் கோரிக்கைகளை ஏற்க முடியாது என்றும் அரசியலமைப்பு நடைமுறைக்கு புறம்பாக மனுவில் கோரிக்கைகள் உள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். எப்பொழுதெல்லாம் ஆளுநர் விவகாரம் தொடர்பான பிரச்சனைகள் முரண்பாடுகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நீதிமன்றம், அதாவது உச்சநீதிமன்றம் தலையிட்டு உரிய உத்தரவை பிறப்பித்து வரக்கூடிய நிலையில் ஆளுநரை நீக்க வேண்டும் என்ற இந்த மனுவை ஏற்க முடியாது என கூறி இந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. ஆளுநர் உரையின் பொழுது தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என கூறி சட்டசபையிலிருந்து வெளியேறுவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, திராவிட பண்பாட்டுக்கு எதிராகவும் ஆளுநர் தொடர்ந்து பேசி வருகிறார் என்று வழக்கறிஞர் ஜெயசுகின் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இருப்பினும் இந்த வாதங்களை நீதிபதிகள் ஏற்க மறுத்துவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily.